என்ன குடிக்கிறோம் நல்லா இருக்கு நம்ம வேலை தானே. ஏன்னா மத்த குழப்ப காட்டிலும் உள்ள குழப்பாது ஒழுங்கா பார்க்கணும்ல. 1000 சாவு 100 சாவுன்னு அர்த்தத்துக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி குணவடிப்பாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி குணவடிப்பாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில கொடை முடிப்பான் இருக்குல்ல. அது என்ன அப்படி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில கொடை முடிப்பாருன்னா என்ன பழமொழி? என்ன பழமொழி? கேட்டதுக்கு பழமொழியை சொல்றேன். பழமொழிக்கு விளக்கம் ஒண்ணு இருக்குல்ல. எத்தனையோ விளக்கங்கள் இருக்கு. சரி, 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பேசின விஷயம். 1000 முறையாவது போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதெல்லாம் நிறைய இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் தான் சுருக்கமாக கழுத களி என்றால் அழகு, தை என்றால் பெண் அழகா. ஒரு கோரப்புள்ள களி என்றால் கோரப்புள். கோரப்புள் வகையை எடுத்து அப்பெல்லாம் பாய் மூட்டுவாங்களா, இப்பதான் பாய் தைக்கிறாங்க. அந்த கோரப்புள் வகையை எடுத்து பாய் மூட்டுகின்ற பொழுது கற்பூர வாசம் வந்துகிட்டே இருக்குமா. அதனாலதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்றாங்க. ஆடி காத்துல அம்மியா ஆடி காத்துல என்ன பறக்கும்? அம்மை நோய் பறக்கும். களவு கத்து மரம். அது என்ன களவு கட்டு மரம் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, ஏன் தெரியுமா? தெரியுமில. என்ன நான் கேட்டிருக்கேனே. சொல்றேன். எப்ப? இப்பதான். நீங்க கேட்டது என்னாச்சு சொல்லுங்க. அப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திர குடவடிப்பா. நீங்க இது நம்ம ஊர்ல சொல்ற கணக்கு. யதார்த்தமாவே பணங்காசு வச்சிருக்காங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்ல. இந்த புதுசா கொஞ்சம் பணங்காசு வந்த பின்னால கொஞ்சம் தலைவர்கள் ஒரு பொருள் வாங்குறது, இந்த அதை செய்யறது திரும்ப அவன் புது பணக்காரப்பா, அவன் என்ன வேணா பண்ணுவேன். அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திர குடவடிப்பான்னு ஊருக்குள்ள யதார்த்தமா சொல்றது உண்டு. ஆனா அப்படி அல்ல. இது பழமொழி எங்க இருந்து உருவாக்கிட்டீங்கன்னா, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். எப்படி இந்த உலகத்துல கொடுக்கின்ற எண்ணம் இருக்கணுமா? சில பேர் பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே கொடுக்கறது இல்ல. ஆனா பல தட்ட அவர்கிட்ட போய் கேட்டா தட்டாம கொடுப்பாரியா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவோம். ஏன்? அவர் கொடுத்தே பழக்கப்பட்டாரு. ஆக அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்ம கோயிலுக்கு அவர்கிட்ட போய் கேட்டா சரியா இருக்கமையா? 10 லட்சம் பண்ணியா, 15 லட்சம் கும்பாசியத்துல மொத்தத்துல அவர் ஏத்துக்கிறீங்களா? அவருக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட போய் கேளுங்க சரியா வரும்னு ஒரு சில பேர் ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு இருக்கிறதால அவர் சொல்றாங்க. அதை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் கொடுக்கக்கூடிய எண்ணம் படைத்திருந்தால் 12-1 மணிக்கு அர்த்தராத்திரியில போய் கேட்டாலும் கூட கொடை கொடுப்பானா. உனக்கு வழியில காசு இல்லையா, போல அவசர ஆத்திரமாகி போச்சு, ஒரு 10,000 பணம் கொடுங்க, ஒரு மாத்திரை திருப்பி தரனா கூட அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். அப்ப அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் என்ற பழமொழி மாறி அர்த்தராத்திரியில பதில் கொடுத்துக்கிட்டே வரணும். எந்த விஷயமும் பேசுவோமா? களவும் கத்து மரம்னா என்ன அர்த்தம்? களவுன்னா திருட்டு, கத்து மரம்னா என்ன? அதாவது பொய் சொல்லக்கூடாது. சரி, திருடுறதையும் திருட்டு பழக்கமும் இருக்க கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. அறவே மறந்துடணும். இதை மறந்தோம்னா வாழ்க்கையில மேன்மைக்கு போவாங்க. வாழ்க்கையில நம்ம ஒருபடி முன்னேற்றம் அடைய முடியும். கடவும் கத்து மர அப்படின்னா எத்தனை பழமொழி வருது? நான் கேட்கிறேன். கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கண்டா. அது நீ அப்படி இந்த வரைக்கும் பல பேரை புடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ரொம்ப சரியா கேட்டீங்க. சரியா கேட்க. கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானான்ற என்ன நாய் ஓடுற பார்த்து நம்ம கல்லு கிடைக்கல, ஒண்ணு கிடைக்கல. கல்லு இருக்கிற பார்த்து நாய் இல்லைன்னு பேசுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. கள்ள கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். அப்படின்னா இந்த பூலகத்துல கடவுளுடைய சிற்பம் இருக்குல்ல, இந்த கடவுளுடைய சிற்பம் கல்லுல உடைச்சிருப்போம். இந்த கல்லுல சிற்பம் உடைச்சிருக்கும் போது சாமி கும்பிட போனாலு இத கடவுள் நினைச்சு கும்பிட்டோம்னா உள்ள கல்லு தெரியாது. இது வெறும் கல்லுமே நினைச்சு கும்பிட்டோம்னா உள்ள கடவுள் தெரியாது. கள்ள கண்டா கடவுளை காணும். அப்பதான் நம்ம சொல்லுவாங்க கள்ள கண்டா நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும்னா அந்த வடிக்கப்பட்ட சிலையில இது ஒரு நாயோட சிலை, இது ஒரு மனிதனுடைய சிலைன்னு பார்த்தா அந்த மனுஷன் நினைச்சு பார்த்தோம்னா மனுஷனா தெரியும். இல்ல வெறும் கல்லு நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு கல்லா தெரியும். ஆக பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து அமையும் என்ற சுற்றமத்துக்காக அது மருவி கள்ள கண்ட நாயகானா, நாயகண்டா கள்ள கண்டா இப்படிப்பட்ட சொல்லக்கூடிய விளக்கம் உருவாகி போச்சு. அப்ப ஒன்னொன்னுக்கு மாற்று கருத்து உண்டு. ஒவ்வொரு பழமொழிகளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குல்ல. மாமியா உடைச்சா மண்கோடம், மருமக உடைச்சா பொன்கோடம். அது என்ன மாமியா உடைச்சா மண்கோடம், மருமக உடைச்சா பொன்கோடம் அப்படின்னா என்ன? மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி. இது சொல்ற வழக்கம், இது சொல்றது. ஆனா மாமியார் உடைத்தால் மண்கோடம், மருமக உடைத்தால் பொன்கோடம். மாமியார் உழைத்தால் மண் உரம், அதாவது அந்த மண்ணுக்கு உரமா இருக்கணும். அதே போல மருமகள் உழைத்தால் உரமா இருக்கணும்.
அப்படின்னு நிறைய காரணம். வீட்டுல இருக்கக்கூடிய மாமியா இது நம்ம நிலமாச்சே உழுது பயிரிடணும்னு ஒரு கட்டுக்கோப்போட இருந்தானா அது மண்ணுக்கு விடுமா. கட்டியாரக்கூடிய மருமகனை சேர்ந்து வச்சாலும் பொன் பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் அதிகமா நம்ம சேர்த்துக்கிட்டே அப்படின்னு காத்து அந்த கவலைப்படுறது மாத்தி அப்படி மாறி போச்சு. நிறைய காரணங்கள் எவ்வளவு சிறப்பு இந்த பூமியில இருக்கு. எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. வாழ்க்கையில வருவதும் போவது இரண்டு என்ன சாமி? வருவதும் போவது இன்பமும் துன்பமும். வந்தால் போகாதுன்னா அது புகழும் படிங்க. போனால் வராதுன்னா மானமும் உயிர். நம்முடன் வருவது பாவ புண்ணியம். அடக்க முடியாதது ஆசையின் துக்கத்தையே தவிர்க்க முடியாதது பசிகையின் தாகத்தையே எல்லாருக்கும் சமமானது பிறப்பு இறப்புடான்னு. அப்ப எதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீங்க. எதை கொடுக்கத்தானே வந்திருக்கேன். யாரை வணங்க வேண்டும் பிள்ளை யாரை வணங்க வேண்டும் இல்ல யாரை வணங்கும்போது என்ன சொல்லி போடுவோம்? ஊனா அந்த சுடி போட்டு தொடங்கணும்ல. ஊனா என்ற பிள்ளையார் சொல்லி போடணும். அதான பெருமை. அந்த சுழியை போட்டா தான் நம்ம நினைத்த காரியம் வெற்றி பெறும். எந்த காரியமும் அந்த சுழி கிடைக்கும். அந்த ஊனா என்ற சுழியோட இன்னொன்னு கலக்கணும். ஓனா என்ற ஓம் என்ற அது ஓம் என்ற பிரணவத்திற்குள் அடக்கப்படும். ஓம்னு சொல்லக்கூடிய நம்ம மனித உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை சாரும். சரி. அது எந்த இடம்? இந்த காது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சரியான காது பகுதி மட்டும் இந்த ஓனான்ற வடிவத்தில் இருக்குமா? அதனால இன்னைக்கு காதணி புள்ளி வச்சு குத்துறது. காதணி விழான்னு சொல்லும் பொழுது அந்த புள்ளி வைக்கும் பொழுது அந்த ஓம் அப்படின்ற உச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை அந்த இடத்துக்கு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு ஊனா என்ற பிள்ளையார் சொல்லிய போடுற நினைத்த காரியம் வெற்றி பெறும். அவ்வளவு பெரிய பெருமை. முடிவுல என்ன சொல்றோம்? சுபம் லாபம்னு முடிக்கிறோம். கண்டிப்பா. யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை தொடங்கணும்? புத்தி விநாயகனே சிங்கார கணபதியே முத்திதார மூலவனே மூசிக வாகனனே முருகனுக்கு மூத்தவனே முக்காலன் பெற்றவனே கருணை கை கொடுக்கும் கணவதியே காப்பாயாக. பாடும் நெடுநெடு பாகும் பருப்பு நாடு நண்பருக்கு நான்மறை கோடசை துங்க கரிவுகத்து தூய்மணி எனக்கு சங்க தமிழ் மட்டும் தானே. நீங்க என்ன ரொம்ப அதிகமாக பேசிட்டீங்க. நான் ஒரு கவி தானே பேசுறேன். நீ கவி பேசும்போது நான் உன்னை தடுத்தேன். என்ன பேசணும் நீங்க பேசுவீங்களா? பேசுறதுக்கு நான் பேச்சு பேசவே கூடாது. அப்படி நினைக்காதீங்க. அப்ப எல்லாம் அப்படி பேச்சு பேசக்கூடாது. அப்ப நீங்க அப்படி பேசாதீங்க. நீங்க தொட்டு அப்ப வாதி பிரதிவாதி பேசுவீங்களா? பேசினாலும் பேசுவீங்க. அதை கொடுக்குறது குத்திடுவாய் குடும்பங்கள் காத்திருவாய் வெள்ளமெல்லாம் செய்திருவாய் நாட்டில் காத்திருவாய் மஞ்சள் நீ வருவாய் மாட்டு சாணத்திலே கொஞ்சம் நீர்ப்பாய் கும்பிடு அறுவடாய் அப்படி மாதிரி நாங்கள் சொல்லுங்க பாருங்க. அல்லது பட்டு மண்ணை பெற்று கொண்ட துணைக்கும் போதா திரும்பவும் நல்ல குடும்பதிங்க மாமரனை கோபுரத்தை விட்டெடுக்கும் அந்த கடமதியை கைவர காவி பிடிச்சிருக்காங்க. பாட்டுக்கு பாட்டு மூச்சுக்கு மூச்சு வீச்சுக்கு வீச்சு பழமொழிக்கு பழமொழி எல்லாம் உண்டு. கவிக்கு கவி எல்லாம் உண்டு. அப்படின்ற இடத்துக்கு வரீங்க. காரியங்களை தொடங்கியிலே கை கொடுக்கும் நீ தெய்வம் ஆழிய வெட்டியிலே அள்ளி குவித்திடுவாய் கும்படுத்து போற்றி கும்படுத்து எழுதின நம்பிக்கை வந்துருவான் தும்பிக்கு காத்தரலாம் படிக்கிற பாருங்க. சங்குவன் தாமரைக்கு 20 நீர் அங்கத்தை கொடுவிட்டால் அணைய செய்த அங்கே கொள்ளும் துங்கவன் கரை போட்டால் சூரியனை கைத்து கொள்வார் தங்களை நினைக்கட்டா எவரும் தைவாரை என்று பெருமை சத்து இப்படிப்பட்ட சூழ்ச்சி வந்த சொல்லதானே. நல்லா ஃபுல்லா வாலி மேத்துங்க. ஆமா அதுல குறைச்சிருங்க. இத குறைச்சு கூட வைங்க. அதை எடுத்துருந்தா ஒரு வாய் பேசுங்க. முடியும் போது கரெக்டா சொல்லுமா. நான் பேசுறதுக்கு தான் ஆமா போடணும். நான் பேச நீ ஆமா மட்டும் போட்டுட்டாரு. என்ன இதுக்கு? அப்ப என்ன எல்லாத்தையும் ஈடு போட வச்சுதான் எங்களுக்கு பழக்கம். போட்டாலும் கொட்டத்தை ஊட்டிய ஓட ஆமா நீ உருட்டு உருட்டு என்னைக்கு உருட்டு சரி. ஆனா வெட்டு ஓட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. வெறும் ஓட்டு வெட்டு ஓட்டா ஓட்டிட்டு போயிட கூடாது. என்னமா கடிதம் எல்லாம் முன்னாக கடிகடி பேசுவதற்கு அதிர்ந்தாலும் ஒரு நிலையில்லாமல் முகடியாக ஒன்று கொண்டு சோமனாகும் பெரியார்கள் முன்னிட்டு தன் மரத்தை போல பேசாமல் இருப்பதை பெயராகும் பரிவு சொல்லி தருவதை பசப்பனாக பசிப்பதற்கு நான் பாதியாக உண்டு பாருங்க. ஆவியில வழிபடுகள் இல்ல வீட அகத்தில் ஒருவர் அடிமை சாக ஆவியில பகுதியோடு பிரதை கொண்டோட வடிகளை கலைஞராக மறுத்துக் கொள்ள கோவிந்தர் உடுதுண்ட கடமை கேட்க குறுக்கள் வந்த ரத்தனைக்கு குறுக்க நிற்க பாவனார் கவிவாடி பரிசு கேட்க பாவிமையன் படுதுகிறம் பதர்ந்தவை அப்படி பார்த்த பிரபசத்தால என்னங்க 32 பல்காட்டி இச்சையுடனே பண்ணாங்க செந்தமிழ் பாடி வந்தாலே பாடல்கள் ஒரு அண்ணாந்து கேட்பார் அழகாக இருப்பார் சுண்ணாம்பப்பட்டையிலையும் கொடாக்கவி என்று சொல்லுவர்கள் பாடி வச்சிருக்காங்க பாருங்க. சீத கலப்ப செந்தாமரைப்பும் பாதத்தில் பரிசு மாற பொன்னைக்கான புந்தரைக்கு மன்னவர்கள் படுத்த கிடைப்ப வேறு வேறு பெருமர் படும் வேறு ஒரு துறமும் 5 கரமும் மங்கச பாதமும் நெஞ்சு கொண்டு இடப்படியும் நாட்டு நாடகமும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 சுவையும் 7 முடியும் 2 முப்பது தமிழ் மரபும் சொற்பது துறையும் யாட அற்புத கற்ப கடிதே 30 மூசிய வாகனால் பெருமை சத்தாரே பேசுவாப்பா காயமே பையனா ஒரு காற்று எடுத்த பையனா மாயனார்கள் மண்டபாட்ட ஓடடா ஓடி 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 உட்கார் அந்த சோதிகை நாடி 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 நாட்கள் நடந்து போய் சரிங்க எது கேட்டுறீங்க என்ன? ஓ கவிவார்கள் நல்லா இருக்கு. கவியோட பெருமையை சொல்லணும்ல கவியை கவனிங்க. ஓடி 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 உட்கார் அந்த சோதிகை
நாடி நாடி நான் நாட்களை கடந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணி இந்த கோடியே என்று இப்படிப்பட்ட பெருமை சேர்த்துக்காங்க உடுக்குள்ள என்ன அப்படினாங்க ரவி சக்கரவர்த்தி கம்பர் வாடினாரா அவ்வை பிராட்டி எப்படிங்க அப்படினாங்க பெரிய புலவர்லவா அவ்வை பிராட்டி நாளிலே பந்தலடி நடுவில் ஒரு காலடி ஊராமல் ஊரடி என்னடி சொல்லடி ஒன்ன தாடின்னு கேட்டாரா சரி நீ எல்லாம் வந்து பேசுற அப்புறம் நான் விட்டு வைப்பேனா அவ்வை பிராட்டி அந்த அம்மா தமிழ் புலவர்ல உண்மைதானே அந்த அம்மா என்ன பாடிருக்காங்க ஏண்டா நாளிலே பந்தலடி நடுவில் ஒரு காலடி ஊராமல் ஊரடி என்னடி சொல்லடி ஒன்ன தாடின்னு கேட்கிறியடா என்னடா அது என்னன்னு உனக்கு தெரியுமாடா அதுதான்டா 8.25 லட்சமே எமண்டர் பரியே மட்டில் பரிமை வாகனமே முட்டை மேல் கூரையில விட குலராமன் தூதுவனு யாரு வந்து யாரை பார்த்து என்னடா சொல்ற 8.25 லட்சம் என்பது அவலட்சணம் எமண்டர் பரிய எமண்டர் வாகன எரும மாடு மட்டில் பரிமை வாகன அட கழுதையே முட்டை மேல் கூரையில விட குட்டிய சுவரே குலராமன் தூதுவனே ஸ்ரீராமனுக்கு தூது போன குரங்கு யாரு வந்து யாரை பார்த்து என்னடா சொல்ற அது உனக்கு என்ன தெரியுமாடா அதாண்ட ஆளா கிடையாது சொல்லுடா சொல்லுடா சொன்னாரு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கவி உணர்வு இருந்தாலும் கூட ஓசிகள் கவி வாங்கி இப்ப கை தெரியுங்க இதுக்கு ஒரு கவியா அப்பத்தி நம்ம அவர் சொன்ன கவி நீங்க நினைக்கல நீ சொன்ன கவியா சின்ன கவி வெளியாக இப்ப நான் என்ன சொல்றேன் பள்ளியும் தில்லையும் கறந்துமே கண்ணீர் விட்டால் பள்ளியும் தில்லையும் கறந்துமே கண்ணீர் விட்டால் உள்ளது நொல்லையாகி ஓரடி ஆழம் பாய்ந்து பள்ளி வந்து முட்டையிட்டு பாம்பு வந்து அடையாச்சியம் பாட்டி நாயலா அது இவன் சொல்லிக்க பாருங்க அப்படிப்பட்ட பாட்டு ஓசியில் பொடி வாங்கி நாசியில் போட்டால் காசிக்கு போனால் உன்னை பிடிச்ச கரும தீராது